அரசு அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்னவாவது பண்ணி ஆட்சிக்கு வந்துட மாட்டோமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் திமுக இருக்கும்போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த தேர்தலுக்காக ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஏதோ ஒன்று நடந்துராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. யதார்த்தமாக பார்க்கும்போது யாருக்குமே எதுவுமே பத்துறது இல்லை அப்படின்றதான் நிதர்சனம். நீங்கள் எந்த நல்ல லைஃப்க்கு போனாலும் ஐஏஎஸ்ஸே ஆனாலும் எவ்வளோ சீக்கிரம் கலெக்டர் ஆகிறோம், எவ்வளோ சீக்கிரம் செக்ரட்டரி ஆகிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சீஃப் செக்ரட்டரி ஆகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காரி துப்புறான். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா மிடில் லாங் டேர்மில் செம்ம பெரிய டெபிசிட் வரும் உங்கள் ஸ்டேட் எக்ஸ்செக்கருக்கு. பட்ஜெட் பாதிக்கப்படும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற செலவினத்தை விட 4.5 மடங்கு அதிக செலவினம் வரும். உங்களுடைய கவர்மெண்ட்டுங்களை காப்பாற்றுங்க, அரசாங்க கஜானாவை காப்பாற்றுங்கன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்துருச்சிங்க. குடிக்கிறவங்களுடைய ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுங்களா? குடிக்கிறவன் லிவர் கெட்டு போய் உடம்பு முடியாமல் மஞ்சக்காமால வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான்னா அதுக்கு யார் செலவு பண்ணுறாங்க? இந்த 1 லட்சம் கோடி பத்தாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து தொடர்ந்து பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்ந்து வராங்க. அவங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து நம்முடைய செய்தியாளர்கள் வந்து போய் கேட்குறப்போ ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. 2021 தேர்தல் வாக்குறுதியில் திமுக எங்களுக்கு பல்வேறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு, இது மாதிரி சம்பள பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிய போகுது, இன்னுமே எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க. எங்களுடைய போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்த இருக்கோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அவங்க பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துவதன் நோக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, பெனிஃபிட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து 2004 மாற்றுறாங்க. ஓகே. அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் தேவைப்படுது அப்படின்றது வந்து அவங்களுடைய பிரைமரி டிமாண்ட். ஓகே. அது வந்து இந்த அரசு அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்னவாவது பண்ணி ஆட்சிக்கு வந்துட மாட்டோமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் திமுக இருக்கும்போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க. நீட்டை தடை பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடுவோம், திரும்ப மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்துருவோம், மாதம் மாதம் காசு கொடுத்துருவோம்னு நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே வரும்போது ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் பண்ணால் ஸ்டேட்டோட எக்ஸ்செக்கருக்கே வருங்காலத்தில் பெரிய த்ரெட்டாக அமையும்னு பார்க்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாத நிலைமையில் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகளாக போகும்போது அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த தேர்தலுக்காக ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஏதோ ஒன்று நடந்துராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸே வந்து எங்களுக்கு சம்பளம் பத்தலை, ஊதிய உயர்வு வேணும், இது மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஒரு பெனிஃபிஷியன்சி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமானிய மக்களுடைய நிலைமை வந்து இன்னும் ஒரு மோசமான சூழலில் தானே இருக்குது, ஒரு சமூக பார்வை கொண்டு பார்க்கும்போது. கண்டிப்பாக இது வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அரசாங்க ஊழியர்கள் நீங்கள் சொல்லும் பொழுதே நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்கன்ற ஒரு தோரணை உங்கள் பேச்சில் இருக்குது. அது நானும் மறுக்கலை, யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம யதார்த்தமாக பார்க்கும்போது யாருக்குமே எதுவுமே பத்துறது இல்லை அப்படின்றதான் நிதர்சனம். நீங்கள் எந்த நல்ல லைஃப்க்கு போனாலும் ஐஏஎஸ்ஸே ஆனாலும் எவ்வளோ சீக்கிரம் கலெக்டர் ஆகிறோம், எவ்வளோ சீக்கிரம் செக்ரட்டரி ஆகிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சீஃப் செக்ரட்டரி ஆகிறோம். அப்படி ஒரு எண்ண ஓட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆக போகிறவர் கூட எப்படி இருக்கும்னா, ரிட்டையர் ஆன பிறகு டிஎன்பிசி சேர்மனாக போட்டுருவாங்களா, இல்லை ஏதாவது ஊரில் கவர்னர் கிடைக்குமா? இப்படி ஒரு எண்ண ஓட்டம். மக்கள் திருப்தி அடைய போகிறதே கிடையாது. இந்த திருப்தி அற்ற மனநிலை எல்லார்கிட்டையும் இருக்குது, அது அரசு ஊழியர்கிட்டையும் இருக்குது. அவ்வளோதான் இதை நான் சொல்ல முடியும். இதை வந்து ரொம்ப வந்து இவங்களை இதுக்கு காரணம் இதுவாக இருக்கும், இது காரணமாக இருக்கும், ஐடி வந்ததால் பூம் ஆகிடுச்சு, இவங்களுக்கு வருமானம் 10 போயிடுச்சு, இன்ஃப்ளேஷன், இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ அது உயர்த்தி கொடுத்தாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு 10லன்னு தான் சொல்ல போகிறேன். இல்லை, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான். அப்படி அந்த இருக்கிற இந்த ஐஏஎஸ் பதவி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏழை மக்களுக்கு வந்து ஒரு பெருங்கனவாக இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒருத்தன் இது மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து ஜெயிச்சிட்டாலே ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டமே ஜெயிச்ச மாதிரி, அந்த சமூகமே ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட பதவிக்கு போயுமே வந்து அந்த ஒரு எண்ணம் வருதா? மனுஷங்க தானே, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் அரசனாகவே இருந்தாலும் மனுஷன் தானே. ஆசைக்கு எல்லை கிடையாது, தேவைக்கு வரையறை கிடையாது.
ஸோ மனம் போன போக்கில் எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம், அவ்வளோதான் பிரதர். இதை நான் இதுக்கு மேலே சொன்னால் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். நம்ம யாருமே திருப்தி அடைய போகிறது இல்லை. திருப்தி மனநிலைக்கு போயிட்டால் நம்ம மனிதனை தாண்டிடும். அதனால் திருப்தி இல்லை, அதுதான் இதை காரணமாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற போது ஒரு ஜென் மனநிலையா அப்படி போனால் அப்படி இருக்கும். நான் ஜென்னாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இது எக்கானமியில் பொதுவாக ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஸ்கேர்சிட்டிக்கும் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன். இவ்வளவு தான் இருக்குது, இவ்வளோ பேருக்கு தேவை இருக்குது, இது எப்படி பங்கிட்டு கொடுக்க போகிற, இதுதான் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் பேசிக்காக. அந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குது, அரசாங்க கஜானால காசு, இதை சம்பள உயர்வுக்கு கொடுக்கலாமா, இல்லை இலவச பஸ் பாஸை கொடுக்கலாமா, இல்லை மாதம் மாதம் ஊதியம் கொடுக்கலாமா, இல்லை நான் முதலும் திட்டத்துக்கு கொடுக்கலாமா, இல்லை பென்ஷனுக்கு கொடுக்கலாமான்னு அரசாங்கம் முடிவு பண்ணணும். இது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுல யாருக்கு அதிக ஓட்டு இருக்குது, யார் மூலமாக லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை தான் அரசாங்கம் முடிவு பண்ணணும். இவ்வளோதான் பிரதர். திஸ் இஸ் பியூர் எக்கனாமிக்ஸ். சமீபத்தில் அமைச்சர்கள் குழு இந்த டாக்டர் ஜியோ அமைப்பினராக இருக்கட்டும், அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஊழியர்கள் எல்லோருக்கும் கூடயுமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, கைல்வெளி செல்வராஜ், அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு கவர்மெண்ட்டே இறங்கி பேசியும் கூட இந்த பேச்சுவார்த்தை ஒரு உடன்பாடு எட்டப்படவே இல்லை. இதற்கான ரீசன் தான் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது அதுதான் நான் திரும்ப சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டோம். அந்த ப்ராமிஸை இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலைமையில தமிழக அரசு மாட்டிட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள், நம்ம ஒன்றா பேசுவோம். இன்னைக்கு அந்த ப்ராமிஸ் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, அதை செய்யுங்க அதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களையும் டீச்சர்ஸையும் பகச்சிக்க முடியாத ஒரு நிலைமை அரசாங்கத்துக்கு. ஸோ என்னமாவது பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே போயிட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே எதை பண்ணால் அவங்களுடைய பாயிண்ட் ப்ரூவ் ஆகும், எதை பண்ணால் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். இப்போ தமிழ்நாடு ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சியை விட்டு 2021 போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. இவங்க வந்த பிறகும் இவங்களும் கிட்டத்தட்ட அதிக தேவைப்படுது. இந்த நிதி உதவி பெறுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தான் அப்படின்லாம் சொல்லிலாம் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பல விளக்கம்லாம் கொடுத்தாரு, வெள்ளை அறிக்கையும் கொடுத்தாரு. இந்தந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் நிதி இருக்குது, கொஞ்சம் பற்றாக்குறை தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னும் ஒரு 4 லட்சம் கோடி எச்சா வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 9 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இப்போ இந்த கடனில் இருக்கும்போது இதை எப்படி நம்ம அடைப்போம்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இதெல்லாம் அடைக்க மாட்டாங்க. நீங்கள் அடைப்போன்னு நினைக்கிறதெல்லாம் யதார்த்தத்தில் இல்லை. என் கேள்வி என்னென்னா, ஒரு அரசாங்கம் கடனில் இருக்கிறது புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அந்த கடன் எதுக்கு அப்படின்றது தான் கேள்வி. ஒரு அரசாங்கம் கடன் பட்டு ஒரு டெவலப்மெண்டல் மாடலுக்குள்ளே போய் அது மூலமாக ஒரு வருவாய் ஈட்டுது, இத்தனை ஆயிரம் பேருக்கு இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம், இது மூலமாக நமக்கு அரசாங்க வருவாய் வரும், மக்கள் நல்லா இருப்பாங்க, இல்லாட்டி டேக்ஸ் வரும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா முதலீடாக மாறுகிறது, இதிலிருந்து வருமானம் வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கடனை வாங்கி அந்த கடன் மூலமாக நீங்கள் வட்டி கட்டினாலோ இல்லை மாதாந்திர செலவுகள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பண்ணும்போது அதிலிருந்து வருமானம் வராது. அந்த கடன் சுமை. அந்த கடனுக்குள்ள ஒரு அரசாங்கம் போகும்போது, இது ஒரு கம்பெனியாக இருந்ததா திவால் ஆகிடும். ஆனால் இது ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் அப்படின்போது திவால் ஆகாது, பட் அந்த ஸ்டேட்டோட எக்கானமி ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி தான் ஆகணும். வருஷம் பட்ஜெட்டில் ஒரு பெரும் பங்கு வட்டிக்கு போகும்பொழுது, இல்லை அந்த கடனை ரொட்டேட் பண்ணி கட்டிட்டு இருக்கும்போது மற்ற திட்டங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு குறையும். அந்த மாநிலத்தோட பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா சீர்கெடும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வட்டிக்கு வாங்கி அட்டிகை வாங்கினீங்கன்னா அட்டிகையை விற்று வட்டி தான் கட்ட முடியும். கையில் காசு வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் வட்டிக்கு வாங்கி அட்டிகை வாங்கினீங்கன்னா அட்டிகையை விற்றாலும் வட்டி தான் கட்ட முடியும், அசல் கடன் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணுற கடன் வாங்குறது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே போல ரெவென்யூ ஜென்ரேஷனாக மாறலை. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2 கோடி பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். மாதத்துக்கு 2000 கோடி, வருஷத்துக்கு 24,000 கோடி, 5 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. எங்கே போவோம் அந்த 1 லட்சம் கோடி கடன்? இந்த 9 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி கடனுக்கு விளக்கம் வந்துடுச்சா? பஸ்ஸில் இருந்து வருமானம் வரணும், வரலை. இது அரசாங்கம் சரி பண்ண முடியாமல் என்ன பண்ணும்? கேஸ் விலையை ஏற்றுவாங்க மத்தியில், இல்லை இபி பில்லை ஏற்றுவாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றுவாங்க. இதனால் என்ன ஆகும்? ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படும்.
இபி பாதிக்கப்படும். ஒரு இபின்றது ஒரு டான்ஜெட்கோன்றது ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொக்யூர் பண்ணி விற்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் குறையுது, கம்பெனிஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லால லாபம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாலோ இல்லை இழுத்து மூடினாலோ வருமானம் குறையுமா? இப்போ குடும்பங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு வருமானம் குறையுமா? இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல செலவு பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அதை சரி கட்ட ட்ரை பண்ணும்போது எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது, தெரியுதுங்களா? ஒரு கம்பெனி வச்சிருக்கிற 10 பேர் கம்பெனியை மூடினான்னா அவன் குடும்பத்துக்கு வருமானம் குறையும், அவன் செலவு பண்ற இன்னொரு செலவு குறையும், அவன் படத்துக்கு போறதோ பெட்ரோல் போடுறதோ இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதோ குறையும். அப்போ அந்த தியேட்டர் பிஸ்னஸோ ஹோட்டல் பிஸ்னஸோ அடிபடுமா? இப்படிதான் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிறது. அரசாங்கத்துடைய ஒரு தவறான கொள்கை, பொருளாதார கொள்கை எக்கானமியை ஸ்லோ டவுன் பண்றதுன்றது இதுதான். கல்வியும் மருத்துவமும் வந்து ரொம்பவே ஒரு அடிப்படை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உலக மக்கள் எல்லோருமே வந்து எதிர்பார்க்கிறது. ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து கல்வியும் மருத்துவமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவையை கொடுத்துட்டா அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் அவங்க கல்வியால் முன்னேறி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப இப்போ ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பஸ் பாஸ் திட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், அதுமாதிரி நோட் புக்கு இது மாதிரி வழங்கும் திட்டமாக இருக்கட்டும், அப்புறம் லேப்டாப் இது மாதிரியான திட்டங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் ஒரு பயன் தானே, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு எதிர்கால ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு ஒரு வளர்ச்சி தானே. இல்லை, இதில் நான் வந்து மாற்று கருத்து சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியோ அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய செலவுகளோ நான் முதலீடுன்னு சொல்கிறேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அவன் தான் நாளைக்கு நம்மளுடைய சொத்து, அவன் தான் வளர போகிறான், சம்பாதிக்க போகிறான், டேக்ஸ் கட்ட போகிறான், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அந்நிய செலவனை கொண்டு வந்து கொட்ட போகிறான். பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் தப்பான செலவுகள் இல்லையா? தப்பான செலவுகள் நீங்கள் வந்து ஒரு செலவு தப்பான செலவுன்னு சொல்கிறீங்க, அது விரிவாக பேசுவோம். விரிவாக பேசலான்னா நீங்கள் வந்து இப்போ மாதம் ஒரு 1000 ரூபா ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, மக்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது. தற்காலிகமாக மக்கள் அதுக்கு சந்தோஷப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து வாழ்க்கையை ஃபார் எவர் மாற்றுமா? எனக்கு அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு பெண்மணிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபா அவங்க வாழ்க்கையை மாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, குடும்ப தேவைக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஏதாவது பயன்படுது இல்லை, பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், வேறு எதுவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கு. கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், இந்த 1000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்களா? 2021 1000 ரூபாயோட மதிப்பும் 2025 1000 ரூபாயோட மதிப்பும் ஒன்றா? டாலர் வேல்யூல 10 ரூபா குறைஞ்சிருக்கிறோம். தங்கத்தோட வேல்யூ கிராமுக்கு 2500 ரூபா ஏறி இருக்கு. 2021 இருந்த 1000 ரூபாயும் 2025 இருக்க 1000 ரூபாயும் ஒன்று கிடையாது. அன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு அரை மூட்டை அரிசி தான் வாங்க முடியும். இப்படியே போச்சுன்னா 2030 1 கிலோ அரிசி தான் வாங்க முடியும்னா இந்த 1000 ரூபா சின்ன புண்ணியம். அதுவே அவங்களுக்கு நீங்கள் 2021 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்கன்னா 2025 அவங்க 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, 2500 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பாங்க. 2030 அவங்க 5000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அந்த 5000 ரூபா பெருசா, இந்த 1000 ரூபா பெருசா? இதை தான் நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுத்துல போட்டால் அது வருமானம் கொடுக்கணும், வளரணும். இல்லாட்டி உண்டியில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நிறையாது. ஓட்டப்பானை எப்படி நிறையும்? இது ஓட்டப்பானையில் போடுற கதை நிறையாது. இதுதான் சார் நான் வந்து மீன் பிடிக்கிற கதைக்கும் மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குற கதைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் மீன் கொடுங்க, நான் தப்பு சொல்லலை. நீங்கள் வந்து விதவைகள் கொடுக்குறீங்க, முதியோர் கொடுக்குறீங்க, பள்ளி குழந்தைகள் கொடுக்குறீங்க, நான் தவறு சொல்லலை. ஆனால் மற்றபடியான வாக்கு அரசியலுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய செலவுகள் என்ன ஆகும்னா உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நிதி நெருக்கடியில் கொண்டு போய் நிப்பாட்டும். இந்த 1,00,000 கோடி 1,20,000 கோடிக்கு நான் இப்போ கணக்கு சொன்னேன். இப்போ அது 1,20,000 கோடி கடன் இல்லைன்னா இந்த 4,50,000 லட்சம் கோடின்றது பதிலாக 3,45 லட்சம் கோடியாக இருந்திருக்குமா? இல்லை குறைஞ்சது 3 லட்சம் கோடியாக குறைஞ்சிருக்குமா? நிதிநிலை பெட்டராக இருந்திருக்குமா? மேபி இன்னைக்கு இவங்களுக்கு கேட்கறதுல பாதியாவது கொடுக்க முடிஞ்சிருக்குமா? ஒரு இடத்துல பண்ணுற தவறு இன்னொரு இடத்துல பாதிக்கும். இப்போ 9 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது தமிழ்நாடு அரசு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஏன் இது எல்லாமே நிதி நிலைமை எல்லாமே வந்து அரசு ஊழியர்களுக்கு தெரியுது, அப்படி இருந்தும் இவங்களுடைய போராட்டம் தொடர்றதுக்கான ரீசன் வந்து அவங்க மட்டுமே பெனிஃபிஷியன்சியாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா? அதுக்கு அரசினுடைய அந்த ஒரு சிஸ்டத்தையும் பார்க்கணும்ல, கவர்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் பார்க்கணும்ல. கரெக்டு தான், எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க. யார் அப்படி இல்லை? இப்போ அரசாங்க ஊழியரோ இல்லை வந்து ஒரு கட்சியோ வந்து பாவமாக இருக்குது, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அந்த கட்சி காலின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு மக்கள் பாவம் பார்த்து ஓட்டு போடுவாங்களா? அவன் 2000 ரூபா கொடுத்தானே 2500 ரூபா தெரியான்னு கேட்பாங்க. எவன் எப்படி போனாலும் ரோமாபுரி எரியும் போது அதுலேருந்து பிடில் வாசிக்கிற ஒரு மன்னன், நீரோ மன்னனோ இல்லை ஒரு குடிசை எரியும் போது அதில் வீடி பற்ற வைக்கிற ஒரு நல்லவனோ இங்கே இருக்க தான் செய்வான். அவன் கஷ்டப்படுறான், அது அவன் பாவம்னு இங்கே நான் பார்க்க போகிறது கிடையாது. இங்கே மக்கள் எல்லாரும் அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். குடிசை எரிஞ்சா குளிர் காய முடியுமா, கோழி செத்தா பிரியாணி செய்ய முடியுமான்ற நிலைமைக்கு வந்தாச்சு.
எக்கானமி அப்படி இருக்கே, இதை சரி பண்ண முடியுமா, இதை விட்டு கொடுத்தா எக்கானமி சரியாகுமா, அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கங்க. நம்ம தாங்க சரி பண்ணிக்கணும். இப்போ வந்து அரசாங்கம் மக்களே இப்படி வந்துருவாங்க, விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னா எதுக்கு அரசாங்கம்? அந்த மக்களுக்கு அரசாங்கமே தேவை கிடையாது. அவன் செல்ஃப் கவர்னன்ஸ் மாடலில் இருப்பானே. இங்கே சட்டம் திட்டம், ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் நின்று ஹெல்மெட் போட்டியா, இன்சூரன்ஸ் போட்டியா, வண்டி ஆர்சி புக் இருக்கா, ஆர்டிஓ பார்த்தாச்சான்னு ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? கேட்க மாட்டோம். மனிதர்களுடைய பொதுவான குணமே அதுதான். அப்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும். இந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி அரசாங்க ஊழியர் கொடுங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் கேட்பாங்க. திரைத்துறையினர் வந்து எங்களுக்கு நாங்கள் நழுவி விட்டுறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டையர் ஆன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஊனமானவர்கள் திரும்ப ஒரு போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணுவாங்க. சாலையோர கடையில் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருப்போமா? கொடுத்துக்கிட்டே இருக்க தான் முடியுமா? இதுதான் வந்து காம்ப்ரமைஸ் கவர்மெண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை உங்களுடைய மேனிஃபெஸ்டோலையோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே வரும்போது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது பாஸ்டில் நடந்திருக்கு. இல்லை, இலவச திட்டங்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடுத்தர வர்க்க இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு மேம்படுத்தும் விதமாகத்தானே பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. உண்மை. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம்ல. லைஃப் ஸ்டைலை மாத்திரன்றதான் என் பிரச்சனை. அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றி இருந்ததுன்னா இது வந்து கொடுக்கறது எதுவுமே நீங்கள் வந்து கேபிட்டலாக கொடுக்க மாட்டீங்க. இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஆடு மாடு கோழி கொடுத்துருந்தாங்க. ஆமாம். அந்த ஆடு மாடு கோழி என்ன பண்ணும்? அந்த வந்து நேராக வந்து கறிக்கடை கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கினாங்களா? கொடுக்க முடியாது. சீல் குத்தி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வளர்க்கணும், வளர்த்து குட்டி போடணும். அந்த குட்டியை விற்கலாம். அந்த மாடு பால் கறக்கும், பாலை விற்கலாம். ஆனால் கொடுத்ததை விற்க முடியாது. இப்போது இது வந்து வரிசையாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுமா? டெய்லி ஒரு 4 லிட்டர் பால் ஒரு மாடு கறக்குதுன்னா அந்த பால்ல இருந்து அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வருமானம் வருமா? மாதம் 3000 ரூபா, வருஷம் 36,000 ரூபா. அந்த வருமானம் சேர்ந்தா 2 வருஷம் கழிச்சு ஒரு மாடா வருமா? அது இப்போ 2 மாடு வரும்போது 4 லிட்டர் பால்றது 8 லிட்டர் பாலா மாறுமா? இப்போ வருமானம் கூடுமா? இது பொருளாதாரம். இதே அந்த மாதம் அந்த 3000 ரூபா பால்லேருந்து வந்தது பாருங்க. அந்த 3000 ரூபா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சாப்பாடு வாங்குவாங்க, ஒரு சட்ட துணி வாங்குவாங்க, புருஷன் பாதி எடுத்துகிட்டு போய் டாஸ்மாகில் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவார். இது மாதிரி வரும்போது அந்த காசு எங்கே போகும்? அதுதான் ஒரு பொருளில் ஒரு கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது குட்டி போட்டுச்சுன்னா அது வருமானம் கொடுக்கும். அரசுக்கும் வருமானம், எல்லா செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமியும் நல்லாயிருக்கும். அது குட்டி போடலை, புட்டி போட்டுச்சுன்னா யாருக்கும் வருமானம் இல்லைன்றது தான் டிஃப்ரென்ஸ். தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து 45,000 கோடி ரூபாய் வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு. 50,000 கோடியே வந்து இலக்காக வச்சு போகிற ஊராகவும் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ரெவென்யூலாம் எப்படி கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ணப்படுது? சூப்பர். ஏன் நீங்கள் அதோட டாஸ்மாகோட வருமானத்தோடு நிறுத்திடுறீங்க? குடிச்சிட்டு போகிறவன் வந்து ரோட்டில் போலீஸ்க்கு கட்டுற வருமானம், அவங்க போலீஸ்க்கு கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற சைடு வருமானம், அது மூலமாக போலீஸ்கார் சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி வரும் போல இருக்கே. குடிக்கிறவங்களுடைய ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தெரியுங்களா? குடிக்கிறவன் லிவர் கெட்டு போய் உடம்பு முடியாமல் மஞ்சக்காமால வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான்னா அதுக்கு யார் செலவு பண்ணுறா? இந்த 1 லட்சம் கோடி பத்தாது. குடிக்கிறவன் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான்னா அவன் குடும்பம் ஏழ்மையில் போச்சுன்னா அந்த குடித்தவனுடைய வருமானத்தை யார் சரி கட்ட போகிறா? அந்த குடும்பம் ஏழ்மைக்கு போச்சே, அந்த ஏழ்மையில் அந்த குடும்பத்தை யார் வெளியே கொண்டு வர போகிறா? இந்த வருமானம் 1 லட்சம் கோடியில் சம்பாதிச்சிருவீங்களா? இது எப்படி சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் குடி தப்புன்னு தெரிஞ்சு குடிக்கிறவனை பற்றியோ இல்லை வந்து அரசாங்கம் குடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அதை வைக்கிறத பற்றியோ நான் பேச வரல. அது ஒரு வருமானம், எங்களுக்கு அதுதான் எங்கள் பேக்கெட்டை நிரப்புதுன்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய அபத்தம். இதனால் வரக்கூடிய செலவுகளை எப்போ சார் பேசியிருக்கோம்? குடிக்கிறவனுக்கு லிவர் கெட்டு போதா இல்லைங்களா? டயபெட்டிஸ் வருதா இல்லைங்களா? இவன் கொண்டு போயிட்டு அந்த செலவுக்கு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், இலவச மருத்துவத்துக்கு டாக்டரு, மருந்து, பெட்டு, சர்ஜரின்னு இது எல்லாமே வந்து யார் காசு? அவன் காசு தாங்க. இங்கே வந்த வருமானம் அங்கே போயிடுச்சு. தவிரவும் இதை தவிர வேற வருமானத்துக்கு வழியே இல்லைன்னு சொல்றது என்னங்க ஒரு பிதற்றலா இருக்கு? வேற வருமானத்துக்கு வழியே இல்லையா? நான் என்ன சொல்றேன், எதை வேணா பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதுக்கு எதுக்குங்க? வேற வழி இருக்கே. வேற வழி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் சொல்றேன், இதுல இருக்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எப்போ பார்க்க போறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ அரசு ஊழியர்களாகட்டும் உங்களுடைய போராட்டங்களுக்கான தீர்வு தான் என்ன நினைக்கிறீங்க? போராட்டத்துக்கான தீர்வு வந்து அரசாங்கம் இந்த தெளிவை, இந்த உண்மையை சொல்கிறது. இதுதாங்க நிலைமை, இதுதான் நிதர்சனம். நீங்கள் நல்லா படித்தவங்க,
நீங்கள் வந்து ஒரு படிக்காத பாமரர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. போராட்டம் பண்ணுறவங்க யார்? நமக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளை ரூல் பண்ணுற ஆஃபீஸர்ஸ். அப்போ அவங்களுக்கு சொன்னால் புரியுமா? சொல்லி தான் புரிய வைக்கணும். திரும்பவும் இந்த மாதிரி தற்காலிக நன்மைக்காக எந்த ஒரு வாக்குறுதிகளையும் அள்ளி இறைக்காமல் இருக்கணும் வரக்கூடிய கட்சிகள். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணணும். நீ எப்படி வந்து இதை கொடுப்ப? எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்க நீ சொல்லு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவை ஆடிட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு எதை வேணா சொல்லிட்டு போனால் இப்படி தான் வந்து நிற்கும் அரசாங்கம். இப்போ இவங்க நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா பள்ளி குழந்தைங்களோட படிப்பு என்ன ஆகும்? பஸ் டிரைவர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் பஸ்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் கொடுத்த இலவச பஸ் பாஸ்க்கு அப்போ என்னங்க யூஸு? என்ன பண்ணுவீங்க அந்த இலவச பஸ் பாஸ் வச்சுட்டு பஸ்ஸே இல்லைன்னா? டாஸ்மார்க் இருக்கலாம், கடையை முட்டான், நான் கடையை திறக்கலன்னு சொல்கிறான், என்ன பண்ணுவீங்க? டாஸ்மார்க்லேருந்து வந்து 50,000 கோடி வருமானம் எப்படி வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் கொடுக்குற ஒரு தவறான வாக்குறுதி, ஒரு தவறான முன்னெடுப்பு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது பாருங்க. இவங்க கிட்ட இன்னைக்காக தெளிவாக பேசணும். இன்னைக்கும் ஆட்சி இன்னும் 1 வருஷம் தான். 26ல் வந்த உடனே ஜெயிச்ச உடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் சொல்லாமல் இருந்தாலே சந்தோஷம். ஃபேக்ட் இதுதான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காரி துப்புறான். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா மிடில் லாங் டேர்மில் செம்ம பெரிய டெபிசிட் வரும் உங்கள் ஸ்டேட் எக்ஸ்டக்கருக்கு. பட்ஜெட் பாதிக்கப்படும். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற செலவினத்தை விட 4.5 மடங்கு அதிக செலவினம் வரும். உங்களுடைய கவர்மெண்ட்டுங்களை காப்பாற்றுங்க, அரசாங்க கஜானாவை காப்பாற்றுங்கன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்துருச்சுங்க. இது என்ன அரசாங்க ஊழியருக்கு தெரியாதா? நமக்கு பாடம் புகட்டிய கல்வியாளர்களுக்கு தெரியாதா? இதை அவங்ககிட்ட சொல்லணுமா? இப்படி சொல்லி புரிய வைப்பீங்களா? இல்லாட்டி வந்து இல்லை 26 வரட்டும்னு சொல்வீங்களா? எதை சொல்ல போறீங்க? இல்லை 4 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்களே. எதுக்கு? கவர்மெண்ட் ஊழியர்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் பேசி எதுக்கு முடிவை எடுக்கிறோம். அப்போ எதுக்கு 9 மாதம் அவகாசம் கொடுத்து ஒரு ஹை பவர் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இதை வந்து சர்வே பண்ணி நியூ பென்ஷன் பாலிசி பெட்டரா, நேஷனல் பென்ஷன் பாலிசி பெட்டரா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பெட்டரான்னு பார்க்கறதுக்கு எதுக்கு 9 மாதத்துக்கு ஒரு ஸ்கீம், ஒரு யூனிட் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். அதை வந்து 9 மாதம் கழிச்சு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அதை போட்டாங்க? 4 வாரத்தில் முடிவு எடுக்கப்படும்னா எல்லாமே பசப்பு வார்த்தைகளா? முன்பின்னா முரணா இருக்கேங்க. சரி 9 மாதம் கழிச்சு ரிப்போர்ட் வருதுன்னே வச்சுப்போம். 9 மாதம் கழிச்சு நவம்பர் மாதத்துலேருந்து 6 மாதத்தில் மே மாதம் எலெக்ஷனு. 6 மாதத்துக்கு முன்னாடி கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடாதா? யாரை ஏமாத்துறா, யார் ஏமாறுறான்றது தான் என்னோட பிக்கஸ்ட் கொஸ்டின். ஃபேக்டை பேசவே மாட்டாங்கங்க. இந்த வாதத்தை ஒரு அரசியல் கட்சிக்காரன் முன்வைக்க மாட்டான். அவனுக்கு ஓட்டுங்க. இப்போ என்னையே கமெண்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசு ஊழியர்கள் கேட்பாங்க, நான் பைக் எடுத்துகிட்டு போனால் ஒரு போலீஸ்காரர் என்னை மடக்கினார்னா என்கிட்ட எல்லா பேப்பரும் இருந்தாலும் ஓ நீ தானே அவன் கேட்ட வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி பயந்துக்கிட்டே இருக்க முடியுமா? நான் கேட்பேன், நீங்கள் கேட்பீங்க, ஆகட்டும், மாற்றம் வரட்டும். ஏற்கனவே வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஏன் பணி நிரந்தரம் வந்து செய்யலை, எங்களுக்கு ஊதிய உயர்வு சேர்த்து கொடுக்குறேன்னு நீங்கள் இன்னும் அதே இப்போ 13,000 10,000 சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். இவ்வளோ ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டோம், உங்களுக்கு கருணை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் டெட்டு ஆசிரியர்கள் அவர் ஒரு பக்கம், அப்புறம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்னொரு பக்கம், மக்கள் நல பணியாளர்கள் எங்களை திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னீங்களே அது என்னங்க ஆச்சு? இவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கையே ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலேருந்து தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு போராட்ட குழுக்களுமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுடைய போராட்டத்துக்கு வந்து முதலாள ஆதரவு தெரிவித்து நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தால் கூட எங்களுடைய உண்ணாவிரத்தை முடிச்சு அவர் தான் வந்து வச்சார். நான் நிச்சயமாக திமுக ஆட்சி அமைஞ்சோன்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து எதுவுமே செய்யலை, எல்லாத்தையுமே இங்கே ஏமாற்றமாக இருக்குது, நிச்சயமாக 2026 ஏமாறுவார் எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தனித்தனியாக நான் பார்க்கல, இது ஓவராலாக நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். தவறான வாக்குறுதிகள். நிலைமை தெரிஞ்சு, நிலைமை தெரியாதவங்களாம் கிடையாது, நிதி நிலைமை தெரிஞ்சு ஆப்பனன்ட் பார்ட்டியாக இருக்கும்போதுமே அவங்களுக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே. என் கேள்வி என்னன்னா, இவர் சீமான் மாதிரியோ விஜய் மாதிரியோ இது வரைக்கும் ஆட்சியில் உட்காராதவர் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இவர் துணை முதல்வர் வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த நிதி நிலைமை கொஞ்சமாவது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியாமல் இருந்தால் அது பெரிய தப்பு. அவரை நான் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி அவருக்கு தெரியாதுன்னு நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ஸ்மார்ட், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க. இங்கே வந்து இந்த மாதிரியான ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ண முடியுமா? சம்பளம் உயர்த்தி கொடுக்க முடியுமா? இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்தா என்ன ஆகும்? இதன் மூலமாக வருமானம் கூடுதா அப்படின்ற ஒரு பெரிய கணக்கு இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இது வேறு வழி இல்லாத ஒரு அரசியல் நிர்பந்தம் தானே. அந்த அரசியல் நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் போய் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலேயே இருக்கும்போது திரும்ப என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். ஒரு பொண்ணை லவ் பண்ணுற பையன் 1000 கமிட்மெண்ட் கொடுப்பான், 1000 ஃப்ரீடம் கொடுப்பான். அதே பொண்ணு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன்,
லவ்வர் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகள் ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காது. லவ்வர் தான், ஹஸ்பண்ட் தான். இவ்வளவுதான் நிதர்சனம். நீங்க வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் இங்க வந்து நம்மளால 1000 வாக்குறுதிகள் கொடுக்க முடியும். நீங்க வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை வந்து கலை யதார்த்தத்துக்கு உட்பட்டு தான் நிறைவேற்றப்பட முடியுமா முடியாதான்னு பார்க்க முடியும். அப்படி இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கிராஸ்லி இம்பாசிபிள்ன்றது தான் இன்னைக்கு வெளிப்படுது, அப்பட்டமா வருது. இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்து காத்திருக்கிறது அவருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது பார்ப்போம். வெறும் 7 லட்சம் தாங்க அரசாங்க ஊழியரோட எண்ணிக்கையே. தமிழகத்தில் அரசாங்க ஊழியர்கள் இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் அண்ட் போலீஸ் 7 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. 7 லட்சம் பேர், ஃபேமிலி ஓட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 லட்சம் ஓட்டு, 5.5 கோடி வாக்காளர். யார் பெருசு? நான் யோசிக்கிறேன், அவர் யோசிக்க மாட்டாரா? ஆட்சியை கோத்துருவீங்களா? எஸ்மா சட்டம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். அதை கொண்டு வந்தவங்க இந்திரா காந்தி, தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க தான் ஜெயலலிதா. ஏன் அதை ஸ்டாலின் போடக்கூடாதா? ஒரு அளவுக்கு பேசலாங்க. இங்கே மிரட்டுற தோணியில் யார் பேசினாலும் எதிரில் இருக்கிறவனும் அதே ஆயுதத்தை எடுப்பான். காந்தி சத்தியாகிரகத்தை எடுத்தாருன்னா எதிரில் இருக்கிறவன் லத்தி எடுத்தான். சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கி எடுத்தான்னா எதிரில் இருக்கவன் பீரங்கி எடுத்தான். நம்ம எடுக்கிற ஆயுதத்துக்கு ஏற்ற மாதிரி எதிரிலேருந்து வெப்பன் வரும். சும்மா வந்து அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு போங்க சார் எல்லாரும். வேறு ஆள் இருக்குது. டெம்பரவரியாக 15,000 வேலை பக்கத்துக்கு ஆள் இருக்கீங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும். நாங்கள் வந்து வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம். ஏன்னா புரியுது, 8 மணி நேரம் நிற்கிறது கஷ்டம் தான். ரிசைன் பண்ணுறோம். போய் டியூஷன் சென்டர் வச்சுக்கோங்க, நாங்கள் பார்த்துக்கோம். அவங்களும் கஷ்டப்பட்டு படிச்சு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பாஸ் பண்ணி டெட் பாஸ் பண்ணி சார் உள்ள வந்திருக்காங்கல்ல. கரெக்ட் சார். இங்க வேலை இல்லாத நிலைமை நீங்க பார்க்கணும்ல. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருப்பாங்க அப்படி ஒருத்தன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் பெருசா இருக்கு. உங்க பையன் எத்தனை கவர்மெண்ட் டீச்சர்ஸோட பசங்க வேலை கிடைச்சிருச்சு? நீங்க கேட்கிற ஊதிய உயர்வாலையோ பென்ஷன் ஸ்கீமாலேயோ அவனோட வேலை வாய்ப்பு பாதிக்குதுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அவனுடைய வருமானம், நாளைக்கு அவனுக்கு ஒரு பிசினஸ் செட் ஆகுன்ற வருமானம் உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்ல 58-60 வயசு ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த முதுமை காலம் வந்து அந்த சர்வீஸ் பேஸ்ல எங்கன காலத்துக்கான அந்த ஊதியத்தை தானே அவங்க கேட்கறாங்க. இதுல போய் என்ன தவறு இருக்க முடியும்? இது எல்லாருக்கும் கிடைக்குதாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஈக்குவாலிட்டின்னு ஒன்று பேசுறாங்க. எல்லாருக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கலன்னா பிரச்சனைங்க. மற்ற எந்தெந்த இடத்துலங்க இது கிடைக்குது? விவசாயிக்கு இது இருக்கா? ஊதிய கேரண்டி இருக்கா? உங்களுக்கு மீடியால இருக்கா? இல்ல. கிக் எக்கானமில ரேபிடோக்கும் ஸ்விக்கிக்கும் வண்டி ஓட்டுறாங்களா? அவங்களுக்கு இருக்கா? இல்ல. ஐடில சம்பாதிக்கிறான்றோம், அவனுக்கு இருக்கா? இல்ல. என்ன பண்றாங்க? 40 வயசோட வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. என்ன பண்றாங்க அவங்க எல்லாம்? ஒருத்தரும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை பிளான் பண்றாங்க. ஏழையா இருக்கிறவன் புள்ள பெத்துக்கிறான், இது வளர்ந்து எனக்கு சோறு போடுன்னு. அது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் தான். ஐடில நிறைய சம்பாதிக்கிறவன் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறான். என்டோன்மெண்ட் பாலிசி, மெச்சூரிட்டியில எவ்வளவு காசு வரும், எஃப்டியில் போட்டு வைக்கலாம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலான்னு. வருமானம் வரும்பொழுது, காற்றுள்ள பொழுது தூற்றிக்கிறது தாங்க அறிவு. அவ்வளவுதானேங்க அறிவு. எனக்கு நான் வேலை செய்யற வரைக்கும் வர சம்பளத்தை நான் செலவு பண்றோம், அதுக்கப்புறம் நீ குடுன்னா இருந்தா கொடுப்பாங்க. இல்லைங்க, அவன் கொடுக்க போறது இல்லைங்க. இது வாய்ப்பு இல்லைங்க. புள்ளி விவரம் சொல்லுது, 1990-91 ஸ்டேட் பென்ஷன் ஸ்கீமுக்கு செலவு பண்ணிட்டு இருந்த காசு ஆவரேஜா 3000 கோடி ரூபாய் ஆனுவலா. மத்தியிலையும் அதே 3000 கோடி ரூபாய் சொச்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க 1990-91. இன்னைக்கு 2021 ஸ்டேட் எக்ஸ்செக்கர்ஸ் 4 லட்சம் கோடி செலவு பண்றாங்க தோராயமா. மத்தியில நியூ பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலமா 2 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்க அந்த எக்ஸ்பென்ஸ். 2 பேரும் ஒரே அளவுல இருந்திருக்கீங்க. இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அவன் செலவுல பாதியில இருக்கா, நீங்க டபுள்ல வந்து நிக்கிறீங்க. இந்த செலவு எங்க போகுது? நான் கட்டுற ஜிஎஸ்டிலையும் நான் கட்டுற இன்கம் டாக்ஸ்லையும் சேர்த்து தாங்க அது விடிய போகுது. எனக்கு வலிக்காதாங்க. எனக்கு வேலை கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால. எனக்கு வேற வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியல. இங்க ஒருத்தரும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு 50,000-60,000 சம்பளம் பத்தல, அந்த சம்பளம் பத்தல மேல வந்து எனக்கு பென்ஷன் பத்தலன்னா நீங்க பிளான் பண்ணணும் சார். உங்க எக்கானமியை, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தான் சார் பிளான் பண்ணணும். உங்களுடைய இயலாமை எப்படி நீங்க வந்து அரசாங்கத்து மேல தூக்குறோம் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா இந்த நிதி நிலைமை? என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் நேரம் வருது, ஒரு கவர்மெண்ட் வந்து மிரட்டி பார்த்து உருட்டி பார்த்து வாங்கலாம்னா இந்த இடத்துல அனைத்து கட்சி கூட்டம் இங்க போடணும். இங்க திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விஜய் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உட்காந்து நாங்க இதை கொடுக்க மாட்டோம்னு முடிவெடு. இதை எடு, இங்க எடு அந்த முடிவை. இப்ப எடுப்பீங்களா? இங்க வேணும் சார் சாலிடாரிட்டி. மக்கள் நல்லவங்க தான். வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கு எதிர்பார்க்கறது கிடைக்குமான்னு தேடதான் செய்வான். அது நம்ம எல்லாருக்கும் உள்ள யதார்த்தம். இதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? ஹியூமன் மென்டாலிட்டி தான். அரசன் தான் நெறிப்படுத்தணும் மக்களை. அது வழிபடுத்துறவன் தான் அரசன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.